Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நேத்து நான் சொல்லியிருந்தேன் US and சைனாவோட ட்ரேட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அண்ட் அதோட அப்டேட் வந்து கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே இந்தியா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அண்ட் மோதல் நடந்துட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து எடுத்து நீங்க சண்டை போடாதீங்க, இது நம்ம குளோபல் லெவலில் நம்ம ஹெல்த்துக்குலாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி சார்ட் அவுட் பண்ணாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா கூட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து அவங்க வந்து ட்ரேட் டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ் வெல் அஸ் சைனாவோட பிரசிடென்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட டியூட்டி ஸ்டாஃப்ஸ் இருந்திருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர் தான் மேஜராக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்லியான மேனரில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மேனரில் வந்து ரெண்டு பேரோட வர்த்தகம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கம்மியாக போகுது, டாக்ஸஸ் ஆல்ரெடி 145% இருக்குது, எந்த அளவுக்கு கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. பட் ஸ்டில் டாக்ஸ் வேர் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஃப்ரெண்ட்லி ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவ்ன்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மத்தியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நேற்றுலேருந்து வாட்ச் அவுட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவாக டர்ன் டவுன் சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியலாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 104K மேலே பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்கு. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேலி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த இம்பாக்ட் ஆஃப் கிரிப்டோ எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. யூஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ், நான் வந்து கம்பெனிஸ் சொல்லக்கூடாது, கண்ட்ரீஸ் ஃபார் ஹேவிங் திஸ் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஸோ அவங்க நாட்டில் நடக்கிற நியூஸ் அண்ட் அவங்களோட வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிப்டோ வந்து ரொம்ப டேரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத என்னோட வாதம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடந்திருக்கு. ஸோ தே ஹேவ் ஈஸ் டவுன் தி டாக்ஸ் ரைட் நவ். அண்ட் இதோட முடியல, இன்னைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மீட்டிங் நடக்க போகுது. இதில் வந்து யூஎஸோட டெலிகேட்ஸும் சைனாவோட டெலிகேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ % அளவுக்கு கம்மியாகும் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடலைனாலும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஏன்னா பிரசிடென்ட்ஸ் தான் இது வரைக்கும் பேசியிருக்காங்களே தவிர நம்மளுக்கு இவங்க டெலிகேட்ஸ் யாருமே பேசலை. ஸோ ஆஃபீஸர்ஸ் இந்த சைடில் இருக்க யூஎஸோட ஆஃபீஸர்ஸும் சைனா சைடில் இருக்க ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீலிங் பேசுகிறாங்க. இன்றைக்கி பேசி முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்றத நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மீன்வைல் கெட்டிங் பேக் டு கமெண்ட் செக்ஷன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு, ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் அதே மைக்ரேஷன் பண்ணாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, இதில் என்ன இனி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த டைமில், ஏன்னா மைக்ரேஷன் அப்படின்றத அவங்க தான் பண்ணணும். அவங்களோட தரப்பு வாதம் எப்படின்னா நிறையா பேர் ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காயின்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் நாங்கள் ஓரமாக வச்சுட்டு யார் வந்து டிசர்வ்டோ அவங்களாம் கொடுக்க முடியும். அதனால் இந்த மைக்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களோட வாதம். ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நண்பா, ஃபேஸ்புக்கில் 314 பை காயின் 614 பை காயின் ஃப்ரீ ஏர்ன் ஃப்ரீ என்று விளம்பரம் வருகிறது, இதெல்லாம் உண்மையாக? இந்த மாதிரிலாம் உண்மையே கிடையாது பிரதர். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்களோட ஆடு யூஸ் பண்ணி அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு போய் விழுந்துடாதீங்க. ஆல்ரெடி இந்த கிரிப்டோ ஸ்கேம்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமாகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறது நம்மளே போய் வாலண்டியராக விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ, ஸ்பேஸ் அண்ட் டைம் மைக்ரோசாஃப்ட் அதாவது SXT காயின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பேக்டு பிளாக் செயின் காயின் பினான்ஸில் லிஸ்ட் ஆகி டவுனில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நல்ல ப்ராஜெக்ட் இருந்தும் இந்த காயினுக்கு எந்த ஐப்பும் இல்லை. இந்த காயின் ஃபியூச்சர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நானும் சொல்லியிருந்தேன், இது புஷ் பண்ணுறதுக்கு இந்த ஐப்புன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை புஷ் பண்ணுறது கண்டிப்பாக ஒருத்தர் வந்திருக்கணும். பட் ஆனால் வரலை. பட் மைக்ரோசாஃப்டோட பேக்டு பிளாக் செயினில் தான் ரன் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிட்காயின் இந்த ஸ்ப்ரீல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 102 103 104K பண்ணதால் ரொம்ப பெருசாக இந்த SXT காயின் ஏறலைனாலும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டரோட கண்டிப்பாக அந்த காயின் வரும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. பட் ரொம்ப பெருசாக ஷீபா இனி மாதிரியோ இல்லை உங்களுக்கு பெப்பே காயின் மாதிரியோ டர்ன் அவுட் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தாங்க முடியும். அது மேபி மைக்ரோசாஃப்ட் டீம் அதை பார்த்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை சூஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நான் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ சைனீஸ் ரிலேட்டட் காயின் பம்ப் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவும் ஆகுது பிரதர். ஏன்னா இங்கேயே யூஎஸோடது தான் நம்மளுக்கு மேஜர் மார்க்கெட்டு கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ சைனா ரிலேட்டட் காயின்லாம் பம்ப் ஆகுறதுலாம் வந்து
அந்தளவுக்கு நம்பிக்கையும் இல்லை, ப்ளஸ் அந்தளவுக்கு பெருசாக ஏதாவது 1000ல் ஒரு காயின் ஆகுமே தவிர நம்மளுக்கு எதுவும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இல்லை. ஸோ தட் இஸ் நியூஸ் ரெவர் ஷேர் தி டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.